இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது என ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்து கடந்த 30ஆம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை, அது ஸ்ரீகந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்கின்ற ஒரு பெரும் பிரச்சனை ஏற்பட்டு பொதுமக்கள் சார்பாக அங்கே இந்து அமைப்பினர் போராட்டம் நேற்று நடத்திய நிலையிலே பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை எழுப்பியது. பிரச்சனையை தவிர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கடந்த 2 நாட்களாக ஊரடங்கு உத்தரவு என்று சொல்லக்கூடிய வகையில் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்த வேளையில் தற்போது மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பார்த்தோமேனால் திருப்பரங்குன்றம் கிராம பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதச்சார்பின்றியுமே மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் வெளியூரை சேர்ந்த இரு தரப்பு சார்ந்த அமைப்பினர் அப்பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் முயற்சிப்பதை கட்டுப்படுத்துவதாகவும் பொது அமைதி மத நல்லிணக்கத்தை பேணவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருப்பரங்குன்றம் பழனி ஆண்டவர் கோவில் தெருவில் புதிதாக மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதியும் உள்ளன என்ற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகையில் மேற்படி வாசகம் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது எனவும், மேலும் பார்த்தோமேனால் இந்த 4ஆம் தேதி நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட காவல்துறையின் 4000 நபர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருந்தாலும் சில இந்து அமைப்புகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒன்று கூடி வந்து இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தோமேனால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி வழங்கியதன் அடிப்படையிலே மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பழங்கானத்தம் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்து முன்னணி அமைப்பினர், இந்துக்கள் மற்றும் இதர ஆதரவு அமைப்பாளர்களும் தென் மாவட்டங்கள் உட்பட குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகியவற்ற பகுதிகளில் இருந்தும் மதுரை மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட பல்வேறு நபர்கள் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு உள்ள 16 கால் மண்டபம் அருகே ஆர்ப்பாட்டம் செய்ய ஆயத்தம் செய்த நிலையிலே காவல்துறையினர் தொடர்ந்து அவங்க வந்திருப்பவர்களை கைது செய்து வந்த வேளையிலே தற்போது அவர்களுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வின்படி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 3000 நபர்கள் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல திருப்பரங்குன்றம் கிராம பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருவதாகவும், ஆனால் வெளியூரை சேர்ந்த இரு தரப்பை சேர்ந்த அமைப்பினர் அப்பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேணவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா அவர்கள் சுற்றறிக்கை மூலம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.